அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து இந்த வழிபாடு செய்யுங்க. அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க. ஏன்னா அன்னைக்கு நீங்க அதாவது பாத்தீங்கன்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க இந்த வழிபாடு செய்தீங்கன்னா ஒரு கல்லுல 2 மாங்காங்க. இந்த நாளை நீங்க தவற விட்டுறாதீங்க. நீங்க நினைத்த காரியம் 100% நிறைவேறும். இந்த வழிபாடை நீங்க ரொம்ப எளிமையா உங்க வீட்டிலேயே நீங்க செய்யலாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த வழிபாட நம்ம திருச்செந்தூர் முருகனுடைய பக்தர் பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் அவருடைய வீட்டுல அந்த வேண்டுதலை செய்து அவர் வழிபாடு செய்திருக்காரு. அதுல அவர் நினைத்த விஷயத்த இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்ற இந்த 2 நாளும் ஒன்னா சேர்ற நாள் அன்னைக்கு அவருக்கு நிறைவேறிடுச்சு. அவருக்கு நிறைவேறி 1 மாசம் ஆயிட்டான். அதனால அவர் சொல்லியிருக்காரு, இந்த நாளை மிஸ் பண்ணாம பக்தரை வேண்டிக்க சொல்லுங்க. அதுவும் நம்பிக்கையோட வேண்டிக்க சொல்லி இந்த வழிபாடை அவங்க வீட்டுல செய்ய சொல்லுங்க. கண்டிப்பா அவங்க நினைத்த விஷயம் 100% திருச்செந்தூர் முருகர் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒன்னா நாளைக்கு வருது. இந்த வழிபாடை தான் பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் பக்தர் நம்மளுக்கு இதை கொடுத்திருக்காரு இல்லையா, அவர் ஜூன் மாசம் அன்னைக்கு ஜூன் 15 அப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒன்னா வந்த அன்னைக்கு அவருக்கு ஒரு முருகப்பெருமானுடைய திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய பக்தர் சொல்லி அவருடைய வீட்டுல இந்த வழிபாடை அவங்க செஞ்சாங்களாம். செய்தப்ப அவர் பாத்தீங்கன்னா நம்பிக்கையோட, அவருக்கு வேற வழியே கிடையாது, நான் இந்த வழிபாடை செய்யறேன், எனக்கு ஒரு 3 மாசத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடு முருகா, உன்னை மனதார நான் நம்புறேன், எனக்கு அடுத்த மாசம் நிறைவேறணும் அப்படின்றது கூட இல்லை, எனக்கு 3 மாசத்துல இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு அவங்க குடும்பத்தோட அவங்க வீட்டு பூஜை அறையில இந்த வழிபாடை அவங்க செய்தாங்களாம். செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு 4 மாசம், அவர் நினைச்சது 3 மாசம் அப்படின்னாராம். சரி 4 மாசம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் உள்ள முருகி வேண்டி அவங்க குடும்பத்தோட இந்த வழிபாடு செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம நம்பவே முடியாது, அவருக்கு அந்த 48 நாள்லயே அவங்க நினைச்ச விஷயம் அவருக்கு கிடைச்சிருச்சான். ஏன்னா அவங்க பையனோட ஏதோ படிப்பு விஷயமா அவங்க அவங்க ஸ்கூல்ல ஸ்காலர்ஷிப்புக்கோ ஏதோ ஒரு லோனுக்காகவோ அவங்க பணம் விஷயம்தான் சொன்னாங்க. அது பாத்தீங்கன்னா நினைச்ச மாதிரியே 48 நாள்ல அவருக்கு கிடைச்சிருச்சான். நம்பவே முடியலையா, அவருக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சான். அதனால இந்த வழிபாட நீங்க உங்க வீட்டிலேயே எளிமையா செய்யலாம். உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனை இருக்கோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தீர்க்கவே முடியாது, இதை விட்டு நம்ம எப்படி மீண்டு வரணும், நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு அமையணும், நம்மளுக்கு அந்த திருச்செந்தூர் முருகருடைய அருள் பார்வை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நம்பிக்கையோட உங்க வீட்டுல இந்த வழிபாட வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் செய்யலாம், மாலையிலையும் செய்யலாம். அதை விட முக்கியம், நீங்க முத நாளும் பாத்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி, பல பேர் வீட்டுல வீடு வாசல்லாம் நீங்க சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நீங்க வழிபாடு செஞ்சிருப்பீங்க. இதே போல நாளைக்கு உங்க வீட்டு பூஜை அறையில நான் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன். இதே போல நீங்க உங்க வீட்டுல சட்கோணம் அமைச்சு, கோலமாவு இருந்தா அதுல அரிசி மாவு கலந்து இது நீங்க போடலாம். இல்லைன்னா அரிசி மாவுல தண்ணி விட்டு நீங்க கலந்து இந்த சட்கோணம் நீங்க போட்டு அதுல இப்ப நம்ம எப்படி ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோமோ அதே போல நீங்க வரைங்க. அதே போல நீங்க வரைஞ்சிட்டு அதுல சரஹண பவ அப்படின்னு நீங்க எழுதிட்டு நடுவுல ஓம், அதுக்கு கீழே ரிங் அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த சா வர இடத்துல ஒரு நெய் தீபம், அதே போல ரா வர இடத்துல ஒரு நெய் தீபம், ஹா வர இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. நா வர இடத்துலயும் ஒரு நெய் தீபம், பா வர இடத்துலயும் ஒரு நெய் தீபம், பா வருது இல்லையா அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏத்துங்க. உங்களுடைய வேண்டுதல் இருக்கு இல்லையா, அதை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. ஒரு பேப்பர்ல எழுதி முருகப்பெருமானுடைய பாதத்துல, இப்ப உங்க வீட்டுல திருவுருவ சிலை முருகப்பெருமானோடது இருந்துச்சுன்னா நீங்க அவர் பாதத்துல வைங்க. இல்ல முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருந்தாலும் அவருடைய புகைப்படத்துக்கு கீழே அவர் பாதம், இல்லைன்னா அந்த மேல கூட நீங்க இந்த உங்களுடைய ஒரு வேண்டுதலை சொறி வைங்க.
சொருகி வச்சுட்டு நெய் தீபத்தை ஏத்தி வச்சுட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கிரீன்ல கொடுக்குறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம முருகப்பெருமானுக்கு சிவபெருமானே கொடுத்த மந்திரம் அப்படின்னு நம்ம கொடுத்திருந்தோம். அதே இதுதாங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சு எந்த வழிபாடு நீங்க செய்யறீங்களோ அதை கண்டிப்பா உங்களுக்கு சிவபெருமானும் நிறைவேற்றி கொடுப்பார், திருச்செந்தூர் முருகரும் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்மளுக்கு சிவபெருமானே முருகப்பெருமானுக்காக அருளிய இந்த மந்திரம். ஏன்னா முருகப்பெருமான் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவோம், முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல அவர் ஆட்கொண்டு பக்தர்களுக்கு அவர் அருள் பாலிக்கிறார் இல்லையா, அதுக்கு காரணமே நம்ம சிவபெருமான் தான். அவர் தான் சூரனை சம்ஹாரம் செய்யறதுக்கு திருச்செந்தூருக்கே அவர் நெற்றி பொறியிலேருந்து உருவானவர் தான் நம்மளுடைய முருகப்பெருமான். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த 2 அதாவது பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒரே நாள்ல வர இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. நான் உங்களுக்கு இந்த மந்திரத்தையும் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி இந்த சட்கோணம் போட்டு அதுல 6 நெய் தீபம் ஏத்தி நீங்க இந்த வழிபாட உங்க பூஜை அறையில நீங்க எந்த வேண்டுதல் நிறைவேறணுமோ அத நம்பிக்கையோட உங்களுக்கு நடந்தது போலவே நினைச்சு இந்த வழிபாட பண்ணுங்க. இந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இத நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில உட்கார்ந்து 108 முறை உச்சரிங்க. கண்டிப்பா 108 முறை அந்த தீபத்தை பார்த்து மனதார உங்களுக்கு அந்த விஷயம் நடந்தது போலவே நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள். இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க. ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா கார்த்திகை நட்சத்திரமும் பிரதோஷமும் ஒன்னா வந்திருக்கு. அதுவும் முருகப்பெருமானுக்கே சிவபெருமான் கொடுத்த மந்திரத்தையும் நீங்க உச்சரிக்கும் பொழுது நீங்க கேட்ட விஷயத்த 100% திருச்செந்தூர் முருகரும் சிவபெருமானும் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.